என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கிராமத்து ஆளுங்க ஈஸியா டீல் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க போலீஸோட இப்ப விசாரிக்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஏன் போன் எடுக்கல? மாமனும் மச்சானும் ஒன்னா சேர்ந்து இப்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. இல்லனா போன் எடுத்திருப்பாங்கல்ல. ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, ஒரு சீன் நடந்தா அதுக்கு கவுண்டர் சீன் இப்படிதான் நடக்கும். எனக்கு நல்லா தெரியும்க்கா. நீ வேணா பாரு, இந்த சம்பந்தம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். ஷோ, நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு தனி ஸ்டுடியோவை நானே என் செலவுல போட்டு தரேன். ஐயோ, எல்லாரோட நிம்மதியை அழிச்சிட்டு உன்னால எப்படியா நிம்மதியா வாழ முடியுது? எல்லாம் வாழவே கூடாது. உன்னை நான் எனக்கு கொல்லாம விட மாட்டேன் பாரு. ஓ சாவு என் கையில தான். அப்பா, அப்பா, அப்பா. தொல்லை பண்ணாதடாமா, என்ன தனியா விடு. அப்பா ப்ளீஸ் கதவை திறங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? விட. அப்பா நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? பா, முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு கதவை திறங்கப்பா ப்ளீஸ் பா. என்ன விஷயம் சொல்லு. அத நான் கேட்கணும். என்ன நடந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன் உங்க கண் கலங்கி இருக்கு? இது என்ன புதுசா கேக்குற? எல்லாம் பார்த்தல்ல, எல்லாம் அருண்னாலதான். நான் வீட்ல நடந்த பிரச்சனைய கேட்கல. வெளியே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வெளியில ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் அருண்னாலதான். இது ஒன்னும் நம்ம வீட்ல புதுசு இல்ல. வேற வேற ரூட்ல அவன் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கான். வெளியே உட்காந்து அம்மா அழறாங்களே, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அருண் தான். ஆனா நீங்க கலங்கி போயிருக்கிறதுக்கு முழு காரணம் அருண் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்கல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன தனியா விடு ப்ளீஸ். இல்லப்பா, உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. உங்க முகமே சரியில்லை. ஷர்ட் பட்டன் ஏன் பிஞ்சிருக்கு? அது கதவுல மாட்டி. உங்களுக்கு பொய் சொல்ல வராது. இப்பதான் நீங்க ட்ரை பண்றீங்க. ஆனா உங்க முகத்துக்கு இதெல்லாம் செட் ஆகலப்பா. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சொல்லுங்கப்பா, என்ன நடந்துச்சு? போலீஸ்கார மாதிரி துரி துரி கேட்காத. வெளியில எதுவும் நடக்கல, எல்லாம் நம்ம வீட்டு பிரச்சனை தான். நீ கிளம்பு, என்ன தனியா விடு. நீ என் பொண்ணு இல்ல, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களேப்பா. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட மறைக்கிற அளவுக்கு என்ன ரகசியம்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. நீங்க உடைஞ்சு போய் நிக்கிறீங்க. நான் எப்படி பேசாம போக முடியும்? சொல்லுங்கப்பா. நீங்க துடிக்கிறத நான் பாத்துட்டு நிக்கிறேன். அதுக்கான காரணம் உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு தெரியாதுல்ல. என்னால எப்படிப்பா போக முடியும்? மாலதி, மாலதி இங்க வா. மாலதி, என்னங்க? நர்மதாவை கூட்டிட்டு வெளியில போ. ஏய், அவரே கோபத்துல இருக்காரு. நீ ஏண்டி அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க?
இப்பதாண்டி ஒரு சண்டை ஓஞ்சிருக்கு, நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? வா. விடுமா. அப்பாவை கவனிச்சியா? அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னன்னு நீ அவரை கேளு. இங்க பாரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். எதையும் சொல்ற மூட்ல நான் இல்ல. நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் இன்னும் எனக்கு கோவம் தான் படுத்துது. நான் எதையும் மறைக்கல, சில விஷயங்களை தள்ளி போடுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கா. பாவம்மா அப்பா. அவரை நான் பாத்துக்கிறேன். நீ வீட்ல இருந்தா பிரச்சனை. தயவு செஞ்சு நீ அருணை பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. வா. அப்பா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? நான் எதுக்கு அவனை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும்? சண்டை போட்டதே நான் தான். அதனால தாண்டி சொல்றேன், நீயே போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. அவ இருந்தா டெய்லி சண்டை வரும். உங்க அப்பா திட்டுவாரு. அதிகபட்சம் சின்ன வயசுல கை வாங்கியிருக்காரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் அவனை கை நீட்டி அடிச்சிருக்காரு. என் புள்ள ரோஷக்காரண்டி. அடேங்க அப்பா. அதனால சார் தற்கொலை பண்ணிப்பாரா? சிவாய் முறை. இந்த துடுக்கான பேச்சை எப்பதான் விட போறியாடி? மனுஷனோட நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. மனசு விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கை மீறி போயிடும். நீ போக மாட்டல? நான் போறேன். நான் தானே பெத்தவ, எனக்கு தாண்டி அக்கறை. வேற யாருக்கு இந்த வீட்டுல அக்கறை இருக்கு? தவமா தவம் இருந்த பெத்த புள்ள புலம்பிட்டே போறப்போ ரோட்ல அத்தனை கார் பஸ் போகுது. என்ன போதும்? அதெல்லாம் சரியா பார்த்துதான் போவான். நான் அவனு சொல்லலடி, என்ன சொன்ன? பதட்டத்துல எங்கேயாவது போய் எதுலயாவது இடிச்சுக்கிட்டு சாகுற. போன் வரும்ல வீட்டுக்கு, அப்ப என்ன தேடிக்கிட்டு வருவல்ல. நில்லுமா. நீ வேற புது பிரச்சனைய கொண்டு வராத. ஏற்கனவே அப்பா மூட் அவுட்ல இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை சமாதானப்படுத்துற வழிய பாரு.